பண்ணுங்கோன்னு நினைவு. சரி தாரி சரி ஒருத்தர் நினைவு காட்டிக்கோங்க. இனி அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் எக்ஸஸ் நான் தாரேன். சரி இப்ப கேள்வி பாருங்க. 3வது கேள்வி. நானே வாசிச்சப்போ ஓகே பாருங்க கேள்விய. பெட்டி ஒன்றின் நீளம் அகலம் உயரம் தாரி சரி செல்லுங்க பாக்க கனவளவுக்கு சைனீஸ் மொழி ஒன்று சொல்லி தந்தேன். சரி உடனே மாற இன்ட்ரெஸ்டா அது சொல்லி தந்தேன். சொல்லுங்க எந்தேனது மறக்கீல. ஆனா உண்மையிலே பிள்ளை இப்படி படிச்சது ஒரு நாள் மறக்கீல்ல. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கனவளவு சமன் நியா ஊ லைஃப் லாங் மறக்கில்லாத மெத்தட் நியா ஊ. சரியோ சைனக்காரன்ட்ட போய்த்து நீங்க நியா ஊன்னு சொன்னா துப்புக்கட்ட பொருளாலதான் படுமா சொல்லிடாதே. சரி ஓகே. சோ நீளம் ஓகே அப்ப நீளம் எத்தனைன்னு சொல்லுங்க. 8. அகலத்துக்கு என்ன பாரு 2. உயரத்துக்கு எந்தேன் 6. இப்ப இதெல்லாத்தையும் நாங்க பெருக்கணும் கூட்டப்படாது. அப்ப 8 2 10 போட்டா இனி விலைனா 8 2 16. அந்த 16 6ஆல என்ன செய்யணும் பெருக்கி விடைய சொல்லுங்க நீங்களு 96. எல்லாரும் சைடு பெருக்கி பாருங்க. 96 வாரம் உண்டு. நிறைய பேர் பெருக்கவே தெரியாதா உன்னாலே தெரியும். இருந்தாலும் சைடு பெருக்கியே போட்டுடுங்கோ. பெருக்க தெரியும். எஸ் 96. 16 6ஆல பெருக்கி இப்படித்தானே பெருக்குது. 6 6 36 6 3 மிச்சம் 1 6 6 3 9. அப்ப கேட்ட கேள்விக்கான விட 96. சரி புள்ளில் இந்த இடத்துல நான் உங்களுக்கு 3 கேள்வி மாற கிளீனா கொள்ளளவு பாக்கு எப்படின்னு சொன்னால் இப்ப இந்த இடத்துல நாங்க விடைய நாங்க மீட்டர் கனமெண்டு கொடுத்தா இதுக்கு பேரு கனவளவு. இப்ப இதே கொள்ளளவுன்னு கேட்டா நீங்க இது அப்படியே லீட்டர்களுக்கு மாத்தணும். 1 மீட்டர் கனமெண்டு சொன்னா அதுல 1000 லிட்டர் இருச்சு. அப்ப நீங்க இத லிட்டருக்கு மாத்த செல்லல. அவன் சும்மா நோமலா கனவளவுன்னு தான் கேட்டதுன்னா விளங்கினோ. அவனோட கஷ்டப்படுத்துமாய் கேள்வி கேட்கல, லேசா தான் கேட்குதா. ஓகே இந்த கேள்வி உங்களுக்கு கிளியராகவே இந்த 3 கேள்வியுமே விளங்கினோம் நல்லாவே. 4வது போடுங்க. 4வது போடுங்க. சரி 4வது போடுங்க. இந்த 9ஆம் ஆண்டுல இருந்து ஒரிஜினலாவே படிச்சுட்டோம். ஒவ்வொரு நாளும் தியரி பேப்பர் ஒழுங்காவே பார்த்துட்டோம். சரி இதுல அப்ப 4வது பாருங்க. ஸ்கிரீன்லயே கேள்வி பாருங்க. தீர்க்கண்டு வந்துருச்சு. 5x சமன் 2x சய 6. இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ்ல காட்டி தந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கேள்வியை இப்படி எந்த இருக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்டுக்கு இந்த 2x இன்சைடு கொண்டு வந்தால் அது இங்கல வந்து கூட்டிப்படுமோ கழிப்படுமோ சொல்லுங்க. கழிப்படும். ஜெஸ்ட்ரா சொல்லுங்க ஏன் கழிப்படும். பிள்ளைகள் இந்த இடத்துல ஊர்பலாய் பேசி நிச்சி. ஓகே கேட்டுக்கோ பிள்ளைகள். இந்த மறை டார்டின் கேட்டா இது 6. 2x குறியீடு எங்க தெரியுமா வச்சுது. இந்த இடத்துல முன்னுக்கு இருச்சு பிளஸ் உண்டு. அது கண்ணு விளங்கி இல்ல ஆனா பிளஸ் ஒன்று இருச்சு. எல்லாருக்கும் விளங்கினா சரி. இந்த பிளஸ் 2x இங்கெல்லாம் வந்தா கழித்தலாக மாறுங்க.
இப்ப விளங்கிருச்சும் எல்லாருக்கும். அப்ப ஈனா 5x, சரியோ? ஈனா 5x. இந்த 2x இங்கல வந்தா இது கூட்டலன்னா, அப்ப இங்கல வந்தா கழித்தல் 2x சமன் இங்கல எந்த இருச்சு மறை 6 தான் இருச்சு. அது அப்படியே எழுதிட்டேன். ஜாயா விளங்கினேன் நான் உங்களுக்கு. இப்போ இதுக்கு அடுத்து 5xல 2x போனா, அதாவது 5 டொஃபில 2 டொஃபி போனா உங்கள்கிட்ட எத்தனை டொஃபி இருந்துச்சு? 3 டொஃபி இருந்துச்சு. அப்ப இந்த 2 டைம் விட வந்து 3 டொஃபி சமன் மறை 6. இதுக்கு அடுத்ததா நான் ஒரு மைக்கை ஒன் பண்ணி தரேன், நீங்க சொல்லுங்க. 3 அங்கல போனா எந்த நடக்கும்? பிரிச்சு படிய. இல்ல புள்ள, ஏ பிரிச்சு படுகு. காரணம் சொல்லுங்க பாக்க. ஏ பிரிச்சு படுக. பெருக்கல் வகுத்தலாகிய. எங்க இந்த மூணுக்கு நடுவுக்கு, மூணுக்கும் எக்ஸுக்கும் நடுவுக்கு பெருக்கல். நல்ல இல்ல. நான் இதெல்லாம் கிளாஸ்ல அப்படி 8ஆம் ஆண்டுல சொல்லி தந்தேன் அது. சோ இப்போ 9ஆம் ஆண்டுல நாங்க திரும்ப பார்க்கோம். அப்ப 3க்கும் எக்ஸுக்கும் நடுவுல பெருக்கல் நேராரா மாத்திரம் இல்லையா? இல்ல, -6 நேராரா மாத்திரம் இல்லை. எது கண்டால் -6 இங்கல வந்தாத்தான் நேராரா மாறுது. அப்ப ஐனே நின்றால் அது ஒன்றுமே ஆக இல்லையா? சரி, அப்ப இந்த 3 இலக்கம் வந்தாய் மாறுறா அப்படியா? இல்ல, அதுக்கப்புறம் என்ன மனுஷன் இலக்கம் வந்தாய் மாறுறா? அப்படியும் இல்ல. ஓகே, நாங்க கூட கேள்வி செஞ்சா அது விளங்கிடுமா? சரியோ? இப்ப அது அப்படியே தான் இருந்துச்சு. அது இங்கலேக்கு வந்தாத்தான் நேராக மாறுது. ஒரு 4 மப்ப இந்த மறையாறு நேராரா மாத்தணும் அப்படின்னு ஒன்றும் இல்லையா? எப்படி சரி எக்ஸ கண்டுபிடிச்சோணும், அதுதான் தீர்க்க. நாங்க கொஞ்சம் கூடுதலான கேள்விகள் 8ஆம் ஆண்டுல பார்த்தேன். ஸோ நாங்க திரும்பவும் பார்க்கோமா? அப்ப என்ன செய்யுங்க, இந்த 3 அங்கல போனா இங்க எக்ஸ் தனிய மீத இந்த மறையாறு இருந்துச்சுன்னா அந்த மறையாற 3 வந்து பேசி பிரிச்சிய. இதுட ஃபைனல் விடைய சொல்லுங்க. அப்ப மறை 2. இந்த மாதிரி நாங்க நிறைய கேள்வி செஞ்சிருச்சு சுட்டியும். இந்த இப்ப என்ன 3rd டேர்ம்ல கூட எக்ஸாம் எழுதினாக்களும் இதுக்குள்ள இருச்சு, எழுதி முடிஞ்சாக்களும் இதுல இருச்சு. இன்னும் எழுத போப்பராக்கள் நாளைக்கெல்லாம் எக்ஸாம்களும் இருச்சு சில ஆக்களுக்கு. ஸோ நல்லா செஞ்சுட்டு வாங்க. எதுக்குன்னா 9ஆம் ஆண்டுல இருந்து நாங்க நல்ல பெரிய மார்க்ஸ் ஒன்றுக்கு இன்ஷால்லா போகிறதுக்கே ட்ரையை கொடுத்துருவோமா? சரி, அப்போ 4ஆம் கேள்வியும் உங்களுக்கு ஒரிஜினலாகவே விளங்கிட்ட. இப்போ வாங்க 5ஆம் கேள்விக்கு. எழுதாதாக்க டக்குன்னு எழுதிக்கோங்க. எழுதாதாள்கள் டக்குன்னு எழுதிக்கோங்க. பிள்ளை போன கிளாஸை பார்க்க விட இன்றைக்கு அந்த போர்ட் நல்லா விளங்கு உங்களுக்கு. போன கிளாஸ் கொஞ்சம் ஒரு ஜாய் வெளிச்சம் கூடமா? ஏன்னா எழுதி முடிஞ்சிட்டா செல்லுங்க, அடுத்த கட்டத்துக்கு போவோம். பிள்ளைகள் அடுத்தது இன்னொரு விஷயம் செல்ல மறந்து வைத்த உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த இந்த முதலாம் தவணைக்குரிய பேமெண்ட் இன்றைக்கு கெட்டுங்கோண்டு. ஓ எனக்கு சின்ன எக்ஸ்கியூஸ் உண்டு வேற. எனக்கு வியாழக்கிழமைக்கு முன்னகை கட்டுறதுக்கு. அடுத்த வியாழனுக்கு முன்னுக்கோ? ஓ சார். ஓகே, உங்களுக்கு நான் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் ஒன்று தாரேன். மத்தாக்கள்ல கெட்டி முடிஞ்சாக்கள்ல தாரே நான் இன்னும் குரூப்ல ஜாயின் பண்ணல. சொல்லுங்க சார். ஓ என்னைய ஜாயின் பண்ணல என்ன குரூப்ல. கிளாஸ் முடிஞ்சு இன்றைக்கு ராவே கதை கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கண்ணா. நாளை கட்டல. ஓகே, கெட்டாதாக்கள் நாளைக்கு கெட்டுங்க. ஓகே புள்ளேல், அதை கொஞ்சம் டிலே பண்ணாம கட்டிட்டு நாளைக்கு. சரி சார், கொஞ்சம் முன்னக்கு கட்ட பாக்கிய. அது ஒருத்தரை விட கெட்டிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்க கிளாஸ்ல சல்லி விஷயம் ஒன்று பேசவே இல்லைடா. அது அலட்டி கேசேடா, ஒரே சல்லி விஷயம் பேசியதே. அது சுற்றி தான் நான் ஒரு டேர்முக்கே ஃபுல்லாவே சல்லி எடுத்து முடிச்சுடுவேன். எதுக்கான நீங்க தொடர்ந்து எனக்கிட்ட படிச்சு ஆக்க, நீங்க ஒருத்தர நடுவுல விலகி போறாக்கள் உண்டல்ல, நீங்க ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸ்.
அப்ப தொடர்ந்து நாங்க படிச்சே செல்ல நாங்க மாசம் மாசம் பிள்ளைகள் சல்லியை கட்டுங்கோ அப்படின்னு கேட்கறத விட அது உங்களுக்கு மலட்டியே அதுதான் நான் பார்த்தேன். அப்போ ஒரே டேர்முக்கு நாங்க ஒரு தடவை கெட்டிட்டு இருந்தால் அதுவும் சின்ன ஃபீஸ் உண்டேடா பிள்ளைகள் இல்லையோ. நீங்கள கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. மாசத்துக்கு உங்களுக்கு 900 ரூபான்னு பார்த்தா 4 மாசத்துக்கு எவ்வளவு வாரலன்னா 3200 ரூபா வர அன்றைக்கு நான் அவளுக்கு காட்டினேன். ஆனா நீங்களே கெட்ட வேண்டியது 3000 தான் கெட்ட வேண்டியது. ஸோ அப்படியும் ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு நான் தந்தேன். ஸோ கெட்டாதாக்கள் டக்குன்னு புதிய குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. அது பிறகு பழைய குரூப்ல இருந்து நீங்க ரிமூவ் ஆகுவோ நீங்க ரிமூவ் ஆயிடுங்க. புதிய குரூப்ல ஜாயின் ஆகினாக்கள் பழைய குரூப்ல இருந்து ரிமூவ் ஆயிடுங்க. இதாட்டி உங்களுக்கு குரூப் நிறைஞ்சிடுவேடாப்புல. ஸோ நீங்க உங்களோட குரூப் ஓவில் செமினார் வரல சல்லி கட்டுவாங்க. செமினார் உங்களுக்கு செமினாருக்கு ஃபீஸ் எடுக்கலையா? ஓ உங்களுக்கு செமினாருக்கு ஃபீஸ் தேவையில்லை சொன்ன நான். சரி, நான் உங்களை அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ண அப்படியே. செமினார் குரூப்ல இருந்து அவங்கள நான் ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாரையுமே. எதுக்கடா செமினாருக்கு நான் சல்லி எடுக்கல. சரி, அடுத்த 5வது கேள்விக்கோங்க. எல்லாரும் 5வது கேள்விக்கோங்க. நீங்க எல்லாரும் கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி. பொருத்தமான ஒன்று வரைந்து சைவத்தசமேலை குறிக்க. இது இன்னொரு ஜாய் கேள்வியன். படம் வரைஞ்சி சைவத்தசமேலை குறிச்சிட்டான் பிள்ளைகள். இப்படி கேள்வின்னு வந்தா அவனோட மண்டைக்கு நேந்திரம் ஐடியா வரணும். சைஃபர் தசம் ஏழு செல்லுவது பின்னமாக நீங்க செல்லணும். எத்தனையில் எத்தனை? நான் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தேன். 8ஆம் ஆண்டுல பார்த்தது. சரி, அப்ப 10ல கலர் பண்ண சொன்னா முதல் நினைவோ 8ல் 3 பண்ணின நினைவோ. அதே போல நீங்க 10 வார மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அதுல 7 கலர் பண்ணணும். அப்ப நாங்க இப்படி ஒரு படத்தை வரையோமே, இங்கெல்லாம் 5 எடுத்து இங்கெல்லாம் இப்படி 2 கொடைச்சோம். அப்ப சரி, அப்ப பாருங்க 1 2 3 4 சரிதானே. அப்ப ஈ4 1 ஈ4 1 ஈ4 1 ஈ4 1 10 பொட்டி வந்துட்டு. இப்ப இதுல எத்தனையும் கலர் பண்ணணும்? 7. எல்லாருக்கும் அப்படி சூப்பரா விளங்கிருச்சும். குறிச்சுக்கோங்க. குறிங்குது. குறிச்சு முடிச்சுட்டால் செல்லுங்க. அடுத்த கேள்வி போமா. எழுதி முடிஞ்சு. ஓகே, நாங்க எங்கட கிளாஸ்ல பேசிக்கொண்டு ரிலாக்ஸாவே படிச்சதுக்கு எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ఎందుకంటాல் எங்களுக்கு கிழமையில 2 நாள் தாராளமா இருந்துச்சு நாங்க படிச்சதுக்கு. அடுத்தது 6வது கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வி ஸ்கிரீன்ல கேள்வி பாருங்க. காணியொன்றின் அளவிடை படத்தை வரைவதற்கு 1 சென்டிமீட்டர் 20 மீட்டரை குறிச்சியாம். சரியோ? இதனை விகிதமாக்கி எழுதுக. பிள்ளைகள் என்ன சொல்லுங்க? 1 சென்டிமீட்டருக்கு 20 மீட்டர். இதுல சின்னது தாரன் சென்டிமீட்டரோ மீட்டரோ? சின்ன கேள்வி. மண்டைக்கு தர பார்த்தது அப்பி. சென்டிமீட்டர் தான் சீரிஸ். எந்த ஆஃப்தா சென்டிமீட்டர் தான் நானும் சொன்னேன். ஓகே, சென்டிமீட்டர் தான் சிறுசி. அப்ப சென்டிமீட்டருக்கு தான் இந்த மீட்டரை நாங்க மாத்தோம். உங்களுக்கு தெரியும் தானே 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர்? 1000 10 10ஆம் 100 இந்த 100 10
ஒரு சென்டிமீட்டர் 100. அப்ப 100 1 சென்டிமீட்டர் இது குறிச்சியது. அப்ப 20 100ஆல எந்த செய்யணும் பெருக்கணும் இருக்கணும். உள்ளே நாங்க 8ஆம் ஆண்டுல சுப்ரி மெத்தட் 2 படிச்ச சிவா மெத்தட். அடுத்தது சண்டை யாருக்க நினைவு? சிவா மெத்தட். அடுத்து பேல தொடங்கு. பே நினைவில் உங்களுக்கு நினைவோ? சிவா மெத்தட் பெப்பே மெத்தட் படிச்ச பெப்பே மெத்தட் இதானே பாருங்க. உங்களுக்கு படிச்சு சார் தந்ததும் மறந்து போயிட்டு சார் இதானே. அப்ப சிவா மெத்தட் பெப்பே மெத்தடின் படி இங்க நாங்க பெருக்கும் காரணங்கள் நாங்க புற 9ஆம் ஆண்டுல படிச்சோம். இது பேப்பருக்குள்ளால நாங்க செய்தது என்ன? அப்ப என்ன சொல்லுங்க? இத்தனை சென்டிமீட்டர்ஸ். அப்ப என்ன சொல்லுங்க? ஒன்று டபுள் டாட் இத பெருக்கினா எத்தனை வரும்? 2000 2000 இதுதான் கேட்ட கேள்வியிட விட ஒரு கஷ்டமும் இல்லை. எந்தேன் பேசக்கொள்ள காத்து சத்தம் ஒன்றுக்கு 2000 நான் காத்து சத்தத்தை இல்லாமக்குவேன். இப்ப சத்தம் வரல. சும்மா என்ன வாய்ஸ் வேறேனா இப்ப? எதான் நான் இது வேற இன்னும் உங்களோட இல்ல சார் வேற தர்ற ஓ உங்களோட இல்ல வேற துறக்க உங்களோட இல்ல உங்களோட ஈக்கு முன்னுக்கு ஒழுங்கா தருந்து இப்ப வேற தாடிய வருது அப்ப மைக்கு இப்ப நான் இது ஓகே நான் உங்களுக்கு. ஓ அப்ப இப்படி இருக்கட்டும். தாட்டியம் ஃபேன் சத்தம் வாரோ தெரியா? அவங்க பார்த்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆடியோ சவுண்ட் வாரதான் அஸ்கர் மைக் ஆஃப் பண்ணிக்கோ மேம். சரி ஓகே. அப்ப 7வது கேள்விக்கு நாங்க போவோமா? சரி 7வது கேள்வி ஸ்கிரீன்ல பாருங்க. இயற்கை சூழலில் காணக்கூடிய தூய தெசலாக்கம் உண்ட கேக்கு. இயற்கையாக இருக்கணும். இப்ப தெசலாக்கத்துல 2 ஜெயந்த் என்ன சொல்லுவோம்? ரெண்டு இதுகள் தெரியாதாக்க கவலைப்பட்ட தேவையில்லை. 9ஆம் ஆண்டுல திரும்ப பார்க்கோம். சரி இப்ப திசலாக்கத்துல தூய திசலாக்கம் அரை தூய திசலாக்கம் 2 இருக்கு. இயற்கையாக இருக்கக்கூடிய தூய திசலாக்கம்டா டிசைன் வந்து ஒரே மாதிரி சோணும். உனக்கு தேன் கூட எடுக்க இயலுமோ? இயலாவோ? ஏலும் வேற செங்கல் எந்தே செங்கல் ஏலாவே செங்கல்ல தேன் கூடு தேன் கூடு மேடம். அப்ப தேன் கூடு மேல தானே ஒரே மாதிரி தானே சார்? ஓ தேன் கூடு. சரி அப்ப எழுதிக்கோ தேன் கூடு. எழுதுங்க ஆன்சர். தேன் எந்தேமாள் வேற எந்த தேன் கூடும் ஒன்றுதான் கேட்டு இருச்சியது சுட்டியும் தேன் கூடு. ஓகே வேற எந்த இருச்சும்? செங்கல் வரையிலும் தானே? செங்கல் இயற்கையோ செயற்கையோ? செங்கல் வந்து உங்களுக்கு செங்கல் பானம் செய்து போடுவோம் உங்களுக்கு. இல்ல சார் என்ன சும்மா நீங்க சுற்றுச்சூழல் நான் சொல்லி பார்த்தேன். சுற்றுச்சூழல் ஓகே. இயற்கை சூழல்ல இருந்து சின்ன சுட்டியும் நாங்க எங்கூட இருக்கோம். ஓகே 8வது கேள்விக்கு அவங்க எல்லாரும் அப்தாக்கு நேரடி கிளாஸ் நல்லமோ இந்த கிளாஸ் நல்லமோ? ரெண்டும் நல்லம் சார். ஆனா நேரடி கிளாஸ் மட்டும் ஜூம் ஷூட் நல்லம். ஏன்னா நேரடி கிளாஸ்ல கத்தி கத்தி அதண்டா உண்மைதான். சரி ஆனா அது உண்மையான விஷயம் புள்ளையில இருந்துக்கண்டா ஆன்லைன்ல இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்ல வந்து இப்ப நான் 8ஆம் ஆண்டுல படிச்சு தந்த ஆன்லைன் வந்து கொஞ்சம் இந்த ஒழுகளுக்கு ஓகே தான். ஆனா எல்லாருக்குமே செட் ஆகல. ఎందుకంటాல் அதுல என் வாய்ஸ் மட்டுமே வர. இப்ப வந்து உண்மையான நேரடி கிளாஸ் மாதிரி என்ன. ஸோ அது சுட்டி இனி நடக்க கிளாஸஸை நாங்கள் ஒழுங்காக கொண்டு போவோம். ஓகே அடுத்த கேள்விக்கு அவங்க 8ஆம் கேள்வி ஸ்க்ரீன்ல பாருங்க எல்லாரும். 8ஆம் கேள்விய
ஓகே, 8ஆம் கேள்விக்கு தாரன் ரீட் பண்ண போடுவோம்னு சொன்னால் இனாசா மைக் ஆன் பண்ணுங்க. ஓ சார். வாசிங்க. சிறுவர்கள் 7 பேரின் நிறை 37 கிலோகிராம், 34 கிலோகிராம், 40 கிலோகிராம், 43 கிலோகிராம், 40 கிலோகிராம், 48 கிலோகிராம், 38 கிலோகிராம். இந்நிறைகளின் ஆகாரம் என்ன? 40 கிலோகிராம். ஆகாரத்துக்கு ஒத்த கருத்து செல்லுங்க. உணவு. உணவுல கொஞ்சமோ தேவை உங்களுக்கு கொட்டையோ? உடை. கிளாஸ்ல பார்த்து நினைவிருச்சும் ஒரு சகன்ல பொரிச்ச கோழி 1, அடுத்த சகன்ல பொரிச்ச கோழி 5. உங்களுக்கு எந்த சகனம் தேவை? 5 வந்ததுதான் எங்களுக்கு ஒரு இல்லாட்டியும் அஃப்தா அப்படித்தானே அஃப்தா சும்மா எங்கட கிளாஸ்ல குழப்பத்துக்கு இருந்துச்சு ஒரே ஆள் தாரன் எல்லாரும் சொல்லுங்க. நாங்க வளமையாவே எங்கட கிளாஸ்ல அப்தான் குழப்பி தள்ளுதுன்னா ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இது ஒன்றும் நேரடி கிளாஸ் மாதிரி போற சுட்டியும் கேஸ் உண்டே இல்லை. சரி பிள்ளைகள் அப்படி இருந்தால் ஆகாரம் என்று சொன்னா குட தடவை வரணும். அப்ப இதுல தாரன் குட டிப் வந்துருச்சு 48. அடே 48 ஒட்டித்தானே இது 2 பேஜ் இது. அப்ப 40 கிலோகிராம் கொடுங்க. 9வது கேள்விக்காங்க. பெருமானங்காண்க 0.07 நாங்க 0.10 பிள்ளைகள் இதுக்கு இப்படி செஞ்சுட்டா சரி. 7 எத்தினேன் 14. கேம மட்டும் பாத்துக்கோ. இங்கல எத்தனை நம்பர் இருச்சு? 2. இங்கல எத்தனை இருச்சு? 2. நம்பர் ஆனா ஒன்று ஆயிடுச்சு. தசமத்துக்கு ஒரு இலக்கம். ஒரு இலக்கம். அப்ப டோட்டலா இப்ப 3 இலக்கமே. அப்ப 1 2 3 சொல்லி ஈனே டொட்ட வச்சோணும். அப்ப ஈனேக்கு எந்த வரும்? ஈனேக்கும் அப்ப இதுதான் கிடைக்கல. விட எந்த கஷ்டம் இருந்தோ லேசோ கஷ்டமோ சொல்லுங்க. எழுதிக்கோங்க. அப்ப நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாங்க செவ்வாய்க்கிழமை கிளாஸ் வந்து ஜாயா தியரிய படிச்சு வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழனும் பேப்பர் செஞ்சு வைங்கோ. ஷூராவே நல்ல மார்க்ஸ் போயிடுமே. இது அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகுமா? ஓகே. பத்தாவது கேள்வி. சரி 10வது கேள்வி பாருங்க. படம் ஒன்று தந்தீச்சியாம். படம் ஒன்று தந்தே இல்ல. ஏலிருந்து வீடு அமைவிடத்தை தெற்கிலிருந்து எழுதுக. ஓகே. ஏலிருந்து வீடு அமைவிடம் இல்ல படம் ஒன்று தந்தில்லே. பை மிஸ்டேக் அப்படி சார். நான் உங்களுக்கு படம் ஒன்று தாரனே. அப்ப எல்லாரும் எழுதிக்கோங்க. படம் ஒன்று. இன்னுமா செல்டன பேப்பர்ல வர சார் அலசி. ஓ ஐதான். சரி இன்னைக்கு இப்படி படம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இன A, இன B. இன A, இன B. இப்ப இந்த இடத்துல ஒரு கோடொண்டு போட்டு நான் இப்படி இப்படி டொட்டொண்டையும் வச்சு இந்த இடத்துல நான் தாரன் 20 பாகை. இப்ப என்ன கேள்வி? ஏயிலிருந்து பியின் அமைவிடத்தை தெற்கிலிருந்து எழுதுகன்னு கேட்டுச்சு. அப்ப என்ன சொல்லுங்க? தெற்குல இருந்து. அப்ப ஏல இருந்துன்னு கேட்டா நாங்க ஈனேக்கு டொட்டுன்னு போடணும். தெற்குல இருந்து கிழக்கோ மேற்கோ சொல்லுங்க. நல்ல இல்ல. தெற்குல இருந்து மேற்குக்கு. அப்ப இது 20 இதுவும் எத்தனேன்? 20.
இவ்வளவேதான். அப்ப கேட்ட கேள்விக்கு விட தெற்கிலிருந்து 20 பாகை என்ன திசைக்கண்? மேற்கு திசைக்கு. Yes. அப்ப தெற்கு 20 பாகை மேற்கு. சரி, இதான் அமைவிடமா? ஆனா உண்மையில எல்லாருக்கும் ஜாயா விளங்கினே. சார் எனக்கு இது விலங்கல்ல சார் திசைகள்ல. அதாவது இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த வீட அமைவிடம் கேட்டுருச்சு, அதுவும் கீழுக்கு இருந்து தான் பார்க்கட்டாம். அப்ப இங்கிருந்து இந்த கோடுக்கு நாங்க என் சைடுக்கன் திருப்பின, இன்சைட்ல மேற்கன இருச்சு அது விளங்கினே. ஓ இன்சைட்ல கிழக்கு. ஓ இப்படி வந்தா கிழக்கு, இப்படி வந்தா மேற்கு. அப்ப தெற்குல இருந்து மேற்கு சைடுக்கு 20 பாகைனா, ஓ அப்ப தெற்குல இருந்து 20 பாகை மேற்கு சைடுக்கு. இப்ப விளங்கினே. சார் ஓ ஓ அப்ப 11வது கேள்வி. இதுல பாருங்க, எக்ஸுக்கு மறை 2 வார நேர்கோட்டுல 2 புள்ளிகளோட ஆள்கூறு கேக்கு. புள்ளிகள் ஒரு ஆள்கூறண்டா பிரக்கெட்டுக்குள்ள இப்படி 2 விட எழுதும். 2 புள்ளிகளோட ஆள்கூறு 2 புள்ளிகள். இந்த பிரக்கெட் வந்து ஒரு புள்ளி. இதே போல இன்னொரு புள்ளிக்கு நாங்க இன்னொரு பிரக்கெட் போடணும்னா எல்லாருக்கும் இது விளங்கினோம். எந்தேன் இல்ல ஒழுங்கா தானே ஜி? ஓ எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஒழுங்கா ஆயிருச்சியோ? ஓ சார் ஓகே. ஓ சார் சொல்லணுமா? சரி, இப்ப என்ன சொல்லுங்க, இது ஒரு புள்ளி, இது இன்னொரு புள்ளி, அது விளங்கினோம் எல்லாருக்கும். பிள்ளைகள் பேசுங்கோ. ஓ சார் இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது எக்ஸோ வையோ? ஃபர்ஸ்ட் வாரது எக்ஸ் இதுலயும் ஃபர்ஸ்ட் வாரது எக்ஸ் எக்ஸ். அவன் தந்தது எக்ஸையோ வையையோ? எக்ஸ். அப்ப இதுக்குள்ளேக்கும் மறை 2 தான், இதுக்குள்ளேக்கும் மறை 2 தான். இவ்வளவும் தான். இதுக்குள்ளேக்கு நினைச்ச நம்பர் போடலும், நினைச்ச நம்பர். நான் 0 போடுவேன், ஒரு 5 போடுவேன், வேண்டியொண்டு போடலும். ஜாயா விளங்கினோ? ஓ ஓகே, அவ்வளவுதான். இப்படித்தாண்டா கேள்வி வாரது. எழுதிக்கோங்கப்ப. ஜாயாக சரி, அடுத்த கேள்வி போமோ? சார் நீங்க பேப்பர்ல குரூப்ல போட்டீங்களா? குரூப்ல போட்டிக்கல்ல, நான் கிளாஸ் முடிஞ்சு போடுவேனா? நான் எழுதுறேன் பிரிண்ட் எடுக்காம. ஓகே, பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நான் கிளாஸ் முடிஞ்சு பேப்பர் குரூப்ல போடுவேன். ஆ 12வது கேள்விக்கு போவோம். சரி, கேள்வி பாருங்க. 12வது கேள்வி. செங்கோணத்தை விட பெரியதும் செங்கோணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ 90 பாகைடா ஷேப்ல வரை. அதேதான். அதே நேரம் நேர்கோணம் சொன்னா இப்படித்தானே வாரது. சார் ஓ, நிரப்பு கோணம்டா அது 90 பாகையா இல்லையா? அதாவது நிரப்பு கோணம் சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப இப்படி 10 பாகை என்று தந்து இதுட நிரப்பு கோணம் கேக்கு. அந்த டைம்ல நாங்க 90ல இருந்து 10 கழிச்சோம். அவ மிகை நிரப்பண்டாலும் அப்படியா? 180 கழிச்சோம். எந்த மிகை நிரப்பண்டா? நிரப்பண்டு கேட்டா 90ல கழியுங்கோ, மிகை நிரப்பி கேட்டா 180ல அழிச்சுட்டுடுங்க. சரி, அப்ப இதுல பாருங்க, செங்கோணத்தை விட பெருசாம், நேர்கோணத்தை விட சிறுசாம், ஒரே ஒரு கோணம் தான் இந்த ரெண்டுக்கும் நடுவுல. இதாரன் அது
நல்ல உள்ள எழுதிக்கோங்க. எழுதுவானே. திரிகோணம். இது எல்லாருக்கும் தெரியும். திரிகோணம். இந்த மாதிரி கேள்வி தான்டா பிள்ளைகள் வாருது. நீங்களும் ஷுவர் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள் வந்தா மார்க்ஸ் எடுக்கணும். இப்ப பார்ப்போம் எக்ஸாம்ல எத்தனை மார்க்ஸ் வர போறேன்னு. அடுத்த 13ஆம் கேள்விக்கோங்க. இதுவும் வந்து எங்கட சைனீஸ் மொழியில வர கேள்விதான். எந்த சைனீஸ் மொழி இல்லையா? அது தரமியா கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களே. எந்த மாதிரி எதன் விலங்கல்ல? 12வது கேள்வி கொஞ்சம் விளங்கப்படுத்திடுங்களே. ஓகே, 12ஆம் கேள்வியில மொத்தம் உங்களுக்கு 5 ஜாய் கோணம் இருச்சு. ஃபர்ஸ்ட் வார கோணம் சொல்லுங்க. என்ன கோணம்? ஃபர்ஸ்ட்டுக்கு சின்ன கோணம் என்ன? ஊர்கோணம். ரெண்டாவதுக்கு வாரது திரிகோணம். செங்கோணம். 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 செங்கோணத்துக்கு அடுத்ததுதான் விரிகோணம். விரிகோணத்துக்கு அடுத்ததுதான் நேர்கோணம். நேர்கோணத்துக்கு அடுத்ததுதான். இமைகோணம். இந்த ஓர்டர் தெரியும் என்றால் இந்த ரெண்டுக்கும் நடுவுல தாரம் வாரண்டு கண்டுபிடிச்சேலுமே சின்ன கேள்வி தானே. ஓகே, அடுத்த கேள்விக்கு 13ஆம் கேள்வி. இப்ப இத லீட்டர்ல கேக்கு. அப்ப நீயாவோ போட்டு பெருக்கோமோ. அப்ப எல்லாரும் சொல்லுங்க. 30 தர 20 தர 5. 30 அப்படியே வச்சுக்கொண்டு 20 5ஆல பெருக்கினா எத்தினேன்? 100. இப்ப இதை இதால பெருக்கினால் எத்தினேன்? 3000 சென்டிமீட்டர். 3000 சென்டிமீட்டர் கணம். இப்ப இத லிட்டர்ல கேட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா 3000 சென்டிமீட்டர் கணம் என்றால் அது வந்து உண்மையிலே சார் உங்களோட வாய்ஸ் திக்கி திக்கி வருது சார். நான் இந்த வாய்ஸை மாத்துன்னு பாத்துக்கோங்க. சரியோன்னு பார்க்கும். கொஞ்சம் இப்ப சரியோ? வாய்ஸை நான் மாத்தினேன், கனெக்ஷனை மாத்தினேன். இப்ப சரி சார். சரி இப்ப சார். சரியோன்னு பாருங்க, நான் கனெக்ஷனை மாத்தினேன். ஓகே சரி சரி. அப்படின்னு என்ன சொல்லுங்க? 3000 சென்டிமீட்டர் கனமென்றால் 3000 மில்லி லிட்டர் வந்து விளங்கினே. விளங்கினோ? ஓகே, அப்ப 3000 மில்லி லிட்டர் என்றால் எத்தனை லிட்டர்? 3 லிட்டர். சார் அவனோட சவுண்ட் கேக்குது இல்ல? சவுண்ட் கேக்குது இல்ல சார்? சவுண்ட் கேக்குது இல்ல? கேக்குது. கேக்குது சார். இப்பதான் கேக்குது. ஓகே, மறந்தனா அப்படி இந்த ஸ்ட்ரக் ஆயினா சொல்லுங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் ஓகே தானே இந்த வாய்ஸ்? சரி, அடுத்த கேள்வி போமா. 14வது கேள்வி. 14வது கேள்விய நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷனும் ஜூமுக்குள்ள இருச்சு. ரெக்கார்ட் பார்க்க ஆக்களுக்கு இந்த ஆப்ஷன் வரலையோ தெரியா? சுற்றி ரெக்கார்டுகள் பார்க்கவே நாம் இந்த நான் ரெக்கார்ட் பார்க்க செல்ல உங்களுக்கு என்னோட போர்ட் வந்து சிறுசாத்தான் விளங்கும் அப்படின்னு தான் நினைச்சியோ. சிறுசாத்தான் விளங்கும். ஸோ நீங்களே ரெக்கார்டுகள் பார்க்கவே வேணும். நீங்கள் ஃபுல் டைம் லைவ்லேயே ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ இதில் அவனோட கேள்வி கோட்டிட பேர் கேக்கு. உங்களுக்கு தெரியும் தானே இந்த 2 அச்சிடையும் பேரு. இந்த அச்சிட பேர் எந்தேன்? எக்ஸ் அச்சு. இந்த அச்சிட பேர் எந்தேன்? இப்ப இதுல ஏபி என்ற ஒரு கோட் உண்டு. இந்த 3 நம்பருக்குள்ளால பேய்த்திருச்சு. எஸ் ஓ நோ? எஸ். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 3 எக்ஸ்டையோ வைடையோ
எக்ஸிடையோ வைடையோ? வைட அப்ப என்டே எக்ஸ்ல அடே வைக்கோட்லேடா மூணிச்சு. அப்ப எக்ஸிடையோ இது? இல்ல ஆ வைட வையிட்டு பிள்ளைகள் இந்த வையில மூணுல போனதால இந்த கோட்டிட பேர் எந்தேன் தெரியுமோ? ஏபி என்ற கோட்டிட பேர் எந்தேன் தெரியுமோ? y சமன் 3. அடே எவ்வளவு லேசுன்னு பாரு. அப்ப நீ இருக்கு. ஓ இப்ப சரியோண்டு பாருங்க. சரி சார். ஓகே, அப்ப என்ன சொல்லுங்க? ஏபி கோட்டிட பேர் எந்தேன்? விளங்கல சார். பிள்ளை நான் y பேசி சமன் 3. பிள்ளை நான் பேசி இருகுவோ வர சார். இருகிறியோ வர ஓ சார். கனெக்ஷன் அப்செட் ஆகுறியா? ஒழுங்கா தான் சார் வருது. இப்ப சரியோன்னு பாருங்க. இருகன்னு சொன்னால் நான் வேற method. இப்ப சரியோ? ஓ எல்லாரும் சொல்லுங்க இப்ப சரியோ? ஓ சார். ஓ ஓகே சார். சரி, அப்ப என்ன சொல்லுங்க? வைக்குள்ளால 3ல போனதால இந்த ஏபி கோட்டிட பேர் எந்தேன்? y சமன் 3. அப்ப இந்த சமன் 3. இப்ப மருதனம் திக்குவோ? இல்ல சார். ஒழுங்கா தானே ஏஜி? ஓ ஓகே, அப்ப என்ன சொல்லுங்க? இதே போல எக்ஸ்ல இந்த ரெண்டு நம்பருக்குள்ளால போன இந்த சிடி கோட்டிட பேர் எந்தேன்? ஆ? சமன் 2. x சமன் இதானே 2 கோடு. நீங்க நான் இதை சொல்லி தந்தேன், நீங்க தானே இதை சொன்ன. அதே மாதிரிதான் இனி எக்ஸாம்பிள் இது வந்தாலும் நீங்களே செல்லணும். அவ்வளவுதான். நான் உண்ட சொல்லி தந்து உங்களுக்கு அடுத்த செய்ய 7 மனுஷன்னா இந்த ரெண்டையுமே ஒரு அடிக்கு உங்களுக்கே செஞ்சு போட்டு இருந்தானே எக்ஸாம்கள்லனா. அப்ப இதை என்ன வச்சுக்கோங்க, எக்ஸுக்குள்ளால போனா எக்ஸ் கோடு, வையுக்குள்ளால போனா வை சமன் கோடுன்னு போடுங்க. அப்ப சரிய விஷயம் விளங்கிட்டே எழுதிக்கோங்க. y சமன். ஆனா உண்மையிலே பாருங்க, கணக்குன்றது மாறலேசிடா பாரு. இப்ப நான் உள்ள சொல்லித்தர சில விளங்காச்சும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜாய் ஷார்ட் கட்டுகள் இருந்துச்சு. இந்த ஷார்ட் கட்டுகளை நினைச்சு கொண்டாலே சுவராவே மார்க்ஸ் உண்டு போய்த்துடலும். அடுத்தது 15வது கேள்வியை பார்க்கும். அடி இவ்வளவு 9:40 ஆகி இன்றைக்கு நாளைக்கு இது போதும். 14 கேள்வி பார்த்தது இன்றைக்கு இது போதும். நாங்க அப்படி என்றால் ஜாயின் பண்ணுமா குரூப்ல? கட்டாயம் எல்லாரும் உங்களோட நீங்க நிச்சய குரூப் நான் இப்ப ஓபன் பண்ணுங்க. மணியோதரி எரிச்சது ஓப்பன்லாம் எரிச்சது பேரும் போட்டேன். நீங்களே போட்டோ எடுத்து இன்றைக்கு நீங்க எழுதின எல்லாத்தையும் போட்டோ எடுத்து இப்பவே குரூப்ல போடணுமா? ஓகே, அப்படின்னா பாருங்க சார். இப்ப நான் பாக்க. ஓகே, அப்படின்னா பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திச்சோம். பேத்துட்டு வாரேன். அல்லட காவலா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பைதாரே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரங்க.